இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கட்டளை வசனம் 6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். சீரியர்களின் ராணுவம் எலிசாவை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தது. எலிசாவின் வேலைக்காரன் பயந்து போய், ஐயோ, நம்மை சுற்றிலும் ராணுவம் பாளையம் இறங்கிருக்கே அப்படின்னு சொல்றார். அதற்கு எலிசா ரொம்ப கேஷுவலா கர்த்தரை நோக்கி, என்ன சுற்றிலும் என்ன இருக்குதுன்னு காணும்படியாக இவன் கண்களை திறந்திரலும்னு சொல்றார். வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்ட போது இவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் தேவ சேனை இறங்கி இருந்துச்சுங்க. முடிவு என்ன? எலிசாவின் பக்கமே ஜெயம் கிடைத்தது. சங்கீதம் 35:5 கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக சொல்லியிருக்கு. 34 என்னை சுற்றிலும் பாளையம் இறங்கி என்னை விடுவிப்பார்னு சொல்லியிருக்கு. என்ன ஒரு கான்பிடென்ட் இல்லைங்க. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது கூட தேவன் நம்மளை பாதுகாத்த விதங்களை குறித்து நாம் துதிப்போம் நான் நினைக்கிறேன். ஆனா நாம் கூப்பிடாத வேளையில் தேவனை இறங்கி அவர்கள் தூதர்களை கொண்டும் நம்மை விடுவித்ததை காண்பிக்க போறார். யுகா யுகமா அவரை துதிக்க அது மிகப்பெரிய காரணமா இருக்க போதுன்னு நான் நம்புறேன். சில நேரங்கள்ல தேவன் தன் தூதர்களை நேரடியா அனுப்பி நம்மை விடுவிப்பார். சில நேரங்கள்ல மனிதர்கள் கண்கள்ல தயவு கிடைக்க வைத்து அவர்களை தூதர்களா பயன்படுத்தி நம்மை விடுவிப்பார். நம் சூழ்நிலை என்னமோ எதிர்மறையாதாங்க இருக்கும். ஆனா தாவீது மாதிரியோ எலிசா மாதிரியோ ஒரு கான்பிடென்ட் நமக்குள்ள இருக்கா? அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய எல்லா இக்கட்டுக்கும் நம்ம விலக்கி காக்குறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீரும் தூதர்களை கொண்டு நீர் என்னை விடுவிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஆனால் நீர் என்னோடு தான் இருக்கிறீர் என்ற ஃபுல் கான்பிடென்ட்டோடு உம்மை நோக்கி கூப்பிட கிருபைத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.